சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமரை செல்வன் திமுகவை பற்றி விமர்சிக்க பாமகவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று கூறினார். ஊழல் ஆதாயத்திற்காகவும் லஞ்ச நோக்கத்திலும் சட்டவிரோத செயலை செய்யுமாறு தரப்படும் தொல்லைகளை உதாசீனப்படுத்தி புறக்கணிக்க அரசு ஊழியர்கள் உறுதியேற்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் வலியுறுத்தியிருக்கிறார். செயற்பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை சம்பவத்திற்கு பிறகும் அரசு ஊழியர்களின் தற்கொலைகளும் தற்கொலை முயற்சிகளும் நடந்து வருவது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா என்ற கேள்வியை எழுப்புவதாக இன்று இளங்கோவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி வரைவாளராக பணியாற்றிய முத்துகிருஷ்ணன் தற்கொலை வழக்கில் அதற்கு காரணமான செயற்பொறியாளர் செந்தில்குமார் கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள இளங்கோவன், தமிழக அமைச்சர்கள் உயரதிகாரிகளின் சட்டவிரோத நெருக்கடி காரணமாக நாள்தோறும் தற்கொலை செய்திகள் வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 2016 ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று கூறியுள்ள அவர், ஊழல் ஆதாயத்திற்காகவோ லஞ்ச வேட்டைக்காகவோ சட்டவிரோத செயலை செய்யுமாறு தரப்படும் தொல்லைகளை உதாசீனப்படுத்தி புறக்கணிக்க அரசு ஊழியர்கள் உறுதியேற்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.